பல போராட்டங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குற்றவாளி யாரு? அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை? இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஜிஎல் சந்துரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கொல்கத்தால ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக ஒருத்தவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ கைது செய்திருப்பாங்க. இவங்களை கண்டுபிடிக்க முன்னாடி பல போராட்டங்கள் நடந்தது. பல மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. மருத்துவமனைக்கே செல்ல மாட்டேன்னு போராட்டத்திலே இருந்தாங்க. பல கலவரங்கள் நடந்ததுன்னே சொல்ல. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச அந்த குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோலே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். இவனை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா சீல்டா நீதிமன்றத்தில் தான் இவன் ஒரு குற்றவாளின்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்பளிக்கப்பட்டது. ஸோ இவனுக்கு என்னென்ன தண்டனைலாம் கொடுக்க போகிறாங்கன்னு வருகிற திங்கட்கிழமை தான் தெரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகிற சீல்டா நீதிமன்றத்தில் நீதிபதியாக யார் இருக்க போகிறாங்கன்னா அனிபன் தாஸ் இவங்க தான் நீதிபதியாக இருக்க போகிறாங்க. இந்த சஞ்சய் ராய்க்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளின்னு இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்ததுன்னா எப்போ நடந்ததுன்னா போன ஆண்டு அதாவது 2024 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே போய் நிற்கிது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 31 வயது பெண்ணுடைய மருத்துவர் பார்த்தீங்கன்னா சடலமாக இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சஞ்சய் ராய் மேலே இப்போது குற்றத்தை எழுப்பியிருக்காங்க. இந்த ஒரு கேஸ் நடந்து கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் உள்ள சீல்டா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்குக்கு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்ல போகிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கேஸ் நடக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றம் ஃபுல்லாக காவல் ஏற்பாடு பார்த்தீங்கன்னா பலமாக இருக்குதான். ஸோ எந்த ஒரு சேதாரமும் இருக்க முடியாது. ஏராளமான ஜூனியர் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கூடியிருந்தாங்க. குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய்க்கு பார்த்தீங்கன்னா பலமான பாதுகாப்பு கொடுத்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை கோர்ட்டில் இருந்து எல்லா மக்களும் தெரிவிக்கிற விதமாக செய்தியாளர் சல்மான் ரவி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு வர குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய்க்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வழங்க வேண்டி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வளாகத்தில் அதாவது வெளியிற இடத்துல எல்லாமே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடக்க சொல்ல ஸோ இந்த மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக இருந்தது வந்து சந்தீப் கோஷ், காவல் நிலைய பொறுப்பாளராக அபிஜித் மண்டல் இருவரும் பார்த்தீங்கன்னா சிபிஐயால் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யவில்லை. இவங்க இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அங்கே இருந்த அதாவது ப்ரூஃப் அங்கே இருந்த எதனா ஒரு ஆதாரங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்கும் குற்றம் எழுப்பவில்லைன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு வராங்க. ஜெயிலில் போட்டு இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே இருக்கிறத பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. இறந்த அந்த 30 வயசு பெண்ணோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ ரிப்போர்ட்டை பார்த்தோம் ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இன்றைக்கி நடக்க போகிற நீதிமன்றத்தில் அவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா யாருமே ஆஜராகல. என்னன்னு தெரியல. ஆகஸ்ட் 9ஆம் தேதி 24 பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் பெண் பயிற்சியாளர் உடல் பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டு தான் இரவு உணவு சாப்பிட முன் மருத்துவர் கருத்தரங்க மண்டபத்தில் தூங்கிய அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நடந்த டைம் பார்த்தீங்கன்னா சம்பவம் நள்ளிரவு 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே நடந்திருக்க. இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் சம்பவத்துக்கு எதிராக போராட்டங்கள் தொடங்கினா ஆகஸ்ட் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை விசாரிக்க வந்துட்டாங்க. அந்த ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டினா போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா 6 மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருந்த சிசிடிவி கேமரா அந்த ஒரு ட்ரெஸ்ஸு ப்ளூடூத்து இயர்ஃபோன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொல்ல சஞ்சய் ராயை குற்றமாட்டி ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸாரும் கைது செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் ராஜினாமா செய்தார். ஆகஸ்ட் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஆகஸ்ட் 14, 15 தான் ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது. அதாவது இங்கே கொல்கத்தாவில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெருவாக இறங்குமாறு அழைப்பு விடுத்தனர். ஸோ சிவில் சமூகத்துடன் தொடர்புடைய பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போராடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு ஆர்ஜே கார் அந்த மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்தி தெரியாத நபர்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வச்சாங்க. அந்த ஒரு நைட்டு மட்டுமே எல்லாரும் இந்த ஒரு பெண்ணுக்காக போராட்டம் செய்யவும் ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு மறுநாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி வீதிகளில் இறங்கி பேரணி நடத்தினார். இவங்க நடத்தின அந்த பேரணியை பார்த்தீங்கன்னா பாஜகவில் பல பேர் பார்த்தீங்கன்னா விமர்சித்து வந்தனர். ஆகஸ்ட் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தானாக முன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்ச பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா போராட முன் வந்தது. ஸோ அவங்களா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு கேஸை விசாரிக்க சொல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா மருத்துவருக்கு
பாதுகாப்பு கொடுக்காத எங்கள் தவறு எங்களை மன்னிக்கவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோர்ட்டே மன்னிப்பு கேட்டது. அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்காக போராட ஒரு தேசிய விசாரணை குழு பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குன்னு உச்சநீதிமன்றமே அறிவிச்சாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலேருந்து தான் இந்த ஒரு சம்பவமே நடக்க ஆரம்பிச்சது. ஆர்ஜேகர் அந்த மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பாதுகாப்பு படை CSIFஐ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டது. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் தங்கள் 11 நாள் வேலை நிறுத்தத்தை வாபஸ். ஆகஸ்ட் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செஞ்ச கொலைக்காக மாணவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாநில செயலகம் நோக்கி போராட்டத்தில் பேரணியாக போக சொல்ல பார்த்தீங்கன்னா போலீஸாருக்கும் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடையேயான பல மோதல்கள் ஏற்பட்டதாம். பஷிம் பங்கா சத்ரா சமாஜ் இந்த ஒரு மாணவர் அமைப்பு தான் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க புது பேரும் சூட்டினாங்க. நான் பண்ண அபியன் இந்த ஒரு பேரில் தான் போராட்டங்கள் அதுக்கப்புறம் என்ன பாஜகவும் காங்கிரஸும் அஜாரகத்தை உருவாக்குறதுக்காக சொல்லி குற்றச்சாட்டு பண்ணினாங்களாம். கடைசியில் ஒரு வழியாக அந்த சந்தீப் கோஷை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அந்த ஒரு மருத்துவமனைக்கு பொருட்களை வாங்கிய 2 ஒப்பந்தக்காரர்கள் பிப்லாப் சிங்கு மற்றும் சுமன் அஸ்ரா இவங்க மட்டும் இல்லை 3வது ஒரு ஆள் அக்ஷர் காலி அவங்களையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா சொல்லியிருந்தாங்க. அங்கே இருந்த ஆதாரங்களை அழிச்ச அபிஜித் மண்டலை பார்த்தீங்கன்னா சிபிஐ பார்த்தீங்கன்னா கைது செய்து வச்சாங்க. செப்டம்பர் 3, 24 பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்த மதத்திற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெண்களையும் குழந்தைகளையும் குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சட்டம் எதுக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா போக்சோ சட்டமும் சிவில் சட்டமும் திருத்தம் ஏற்படுதா இந்த ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி தான் ஒரு முக்கிய நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா அங்கே இருந்த மருத்துவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி பார்த்தீங்கன்னா போய் பேசியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட கோரிக்கையை என்னென்ன சொன்னாங்களோ அதை பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 14ஆம் தேதி கொல்கத்தா காவல் ஆணையர் வினித் கோயல் மாநில அரசால் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். அக்டோபர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராய் மீது சிபிஐ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செஞ்சுருந்தாங்க அந்த சஞ்சய் ராய் மீது. இந்த ஒரு குற்றவாளிக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராய் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூக்கு தண்டனை தரப்போதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.